சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு கைது செய்த அமலாக்கத்துறை. தமிழக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா, பண மோசடி செய்ததா கூறப்படும் விவகாரத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய போது பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது. அந்த நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். அவரது முறையீட்டு மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா, பணம் மோசடி செய்ததா கூறப்படும் விவகாரத்தில் அமலாக்கத்துறையால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். ஓராண்டிற்கு மேல் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜி கைதாகியிருந்த காரணத்தால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை சுமார் 3000லிருந்து 4000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் ஆதார ஆவணங்களையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் அமைச்சராக, அதாவது அதிமுக ஆட்சியில் 2011லிருந்து 2015 வரை இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகையில் செந்தில் பாலாஜி இந்த மோசடி மூலம் ஈட்டிய பணத்தை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பல வழிமுறைகளில் மறைத்து பரிமாற்றம் செய்து தனது சொத்துக்களாக மாற்றியதற்கான ஆதாரங்கள் உள்ளதா அமலாக்கத்துறை அப்போது பட்டியலிட்டது. குறிப்பிட்ட வழக்கில் 47 முக்கிய நபர்கள் மீது பிரதான குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் சாட்சிகளாக உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு நீண்ட காலமாக சிறையில் உள்ளார் என்ற அடிப்படையில் பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்தது. உச்சநீதிமன்றம் ஜாமீன் தரும்போது சில முக்கிய ஜாமீன் நிபந்தனைகளை விதித்தது. 25 லட்சத்துக்கு 2 நபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும். சாட்சிகளை கலைக்க எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். வெளிநாடு செல்லக்கூடாது போன்ற நிபந்தனைகளோடு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சென்னை அமலாக்கத்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்த கோரி செந்தில் பாலாஜி சார்பில் வக்கீல் ராம்சங்கர் தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. மனுதாரர் தரப்பில் மூத்த வக்கீல் கபில் சிபில் விசாரணை முடிந்து விட்டதனால வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை சென்னை அமலாக்கத்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என வாதிட்டார். இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வக்கீல் ஷோயிப் ஹுசைன் ஆட்சேபனை தெரிவித்தார். இப்போது எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், வாரம் ஒரு முறை மட்டும் ஆஜரானால் போதும் என்று அமலாக்கத்துறை கருதினால் அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் மனுவுக்கு டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க.